ஆனால் நான் அவங்களோட தீவிரமான ஃபேன்னா அவங்கள ரொம்ப பிடிக்கும். பத்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். நான் அவங்கள பார்த்துட்டேன் இந்த வருஷம் டிசம்பரில். அது வேறு லெவல் ஹாப்பியாக இருக்குண்ணே எனக்கு. இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் என்றைக்குமே சப்போர்ட்டாக நிற்பேன், எப்போவுமே இருப்பேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லைண்ணே, ஓகேங்களா? உங்கள் குட்டியஸ்டி அண்ணன், தேங்க்யூ. இது பண்ணுமா? சரி கொளுத்தல, அது அண்ணன் தான் பண்ணணும், நான் பண்ணக்கூடாது. சரி இருந்தாலும் பண்ணுறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, ஓகேங்களா? ஓகே தலைவா, இவங்க பேச்ச நம்பி நீ நடிக்காத. நீ என்னைக்குமே வந்து தனியா நடி, அதுதான் உனக்கு வேலைக்கு ஆகும். சும்மா கூட வந்து நடிச்சு அவரு கேரக்டர் சுத்தமா சரியில்லை தலைவா, எதுவுமே வேலைக்கு ஆகல. டிப்பு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. யாருடைய நடிப்பையும் குறை சொல்லல. அதுவும் கமல் சார் ஆக்டிங்லாம் பிச்சு பெடல் எடுக்கிறாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. 2 hours வந்து நீங்க வந்து ஃபன் பண்ணோம்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம உள்ள வாங்க. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தோம்னா ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்ட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஒரு 2 hours வந்து மூவி ஃபன் பண்ணணும், யூ ஹேவ் டு என்ஜாய், யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர்னா தென் இட்ஸ் குட். நல்லவனா இருக்கிறவரு உன்னை தூக்கி வளர்த்தவன் ஒருத்தன் சொன்னான்னு சொல்றதுக்காக நீ கமல் சாரை போய் நீ தள்ளி விட்டுட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த கடவுள் உன்னைய சும்மா விடுவானா? நீ பண்ணதுக்கு உனக்கு திருப்பி கிடைக்குது. தன்வினை தன்னை சுடும். நீ காலேஜில் போதை பொருள் வைப்ப, என் பொண்ணு மேலே கையை வைப்ப, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் மொதல் சீனே வந்து அந்த சீனுக்கே முடிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த காசு. அதுக்கப்புறம் அன்பறிவு ஃபைட்டு அவ்வளோ டைட்டாக வச்சிருக்கிறாங்க. சிம்பு வந்து அதாவது ஒரு பாட்டு எதுக்கு அவரை பாடினாரோ தெரியாது. என் தம்பி தமிழன்டா, நான் ஒரு தமிழன்டா, எனக்கு ரசிகனு வந்து ரசிகன்டா, அந்த கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. நீ கண்டிப்பா தலைக்கணம் விட்டவன் தான், இல்லைன்னா நீ இந்த தலையோட வந்து தொடர முடியாது. அந்த கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டான்றத வந்து இந்த படத்துல நடிச்சு காட்டியிருக்கிறாருடா. ஓகேவா? நல்லவனா இருக்கிறவரு உன்னை தூக்கி வளர்த்தவன் ஒருத்தன் சொன்னான்னு சொல்றதுக்காக நீ கமல் சாரை போய் நீ தள்ளி விட்டுட்டு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த கடவுள் உன்னைய சும்மா விடுவானா? நீ பண்ணதுக்கு உனக்கு திருப்பி கிடைக்குது. தன்வினை தன்னை சுடுமா, புரியுதா? அதுதான் உண்மையா நடந்திருக்குது. அந்த மாதிரி அந்த சீனா இருக்கட்டும். சிம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம ஆண்டவர், அந்த ஆண்டவர் தான் அவரோட வெற்றிக்கு காரணமா இருப்பாரு. படம் ஓகே, சூப்பரு. மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு நீ சிரிச்ச? யாரு உனக்கா? நீங்க பேசுற எடுத்துக்கிட்டு. ஓஹோ, பாட்டு மியூசிக் அதான் மியூசிக் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ்கார் நாயகர் சிறப்பா போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி 5 வகை பூவே அப்படின்னு வந்து ஒரு வாரத்துக்கே நம்ம கண்ணு கலங்குது. ஏன்னா அது சின்ன வயசுலேயே சிம்பு தங்கச்சியை பிரிஞ்சிடுறாரு. அந்த எடுத்து வளைக்கிற பையனாக தான் வந்து நம்மவரோட பையனாக தான் வராரு. ஓகே, சூப்பர். கடைசி ஃபைட்டு கடைசியாக தன்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணின பாவத்துக்கு நம்ம இறக்குறோன்றத மாதிரி காட்டியிருக்காங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம படத்தை தான் படமா பார்ப்போம். ஓகே, ஓவராலா அதான்டா. அது எப்பயுமே எதுக்கு அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏன்னா எப்பயுமே ஒரு டான் வந்து அப்படி செய்வான், இப்படி செய்வான், அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுப்பான்னு தான் காட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே தான் கூட இருக்கிறவன் துரோகத்தால தன்னை கொண்டுட்டான்னு ஒரு டான் கதையில ஒரு துரோகத்தை கொண்டு வந்தா யாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அது ரிப்பீட் ஆடியன்ஸ் 2வது 3வது வட்டம் பார்த்த பிறகு புரியும். ஃபர்ஸ்ட் நாள் நமக்கு அவங்க கத்துறதுல டான்ஸ் ஆடுறதுல புரியாது இல்லையா? ஓவராலா படம் சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா மணிரத்னம் சார் எப்பயுமே பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போவாரு. இப்ப கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போயிருக்காரு. முத்துமலை சாங் ஒரு பாட்டு ஆமா, படத்துல இல்லன்றாங்க. என்னது பாட்டே படத்துல இல்லன்னா பரவாயில்ல, நான் இப்ப சிம்பு இல்லன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். சிம்பு தான் கடைசியில கொண்டுட்டாங்க. அதான்டா, அவரு சொன்ன பேச்சு கேட்கல. கேட்க கூடாதவன் பேச்ச கேட்டா என்ன விளைவுன்றத காட்டுவாரு. அவர் தான் கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா. 2வது வரியிலே அதையும் இருக்குது. அதனால நம்ம சிலதை புரியலன்னா விவேக் சாரை எழுப்பிட்டு வந்து கேட்கணும். ஓகே, புரியல அது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பாடினாதான் நல்லா இருக்கும். சிங்கிச்சாம் பாட்டு வந்து சூப்பரா இருக்குது. ஓகேவா? அக்காக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம பாடி நம்ம இதை லூசர் ஆயிடக்கூடாது. எனக்கு வந்து மேல் வாய்ஸ் தான் வரும், ஃபீமேல் வாய்ஸ்லாம் வராது. சிங்கிச்சா அதான்டா 5 வகை பூவே அப்படின்ற அந்த பாட்டே சூப்பரான பாட்டு. ஒரு வரி போதும். ஓகேவா? அண்ணா வந்து நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து குட்டியஸ்டின்னு சொல்லுவாங்க. நான் சிம்புனோட தீவிரமான ஃபேனு. அண்ணனை வந்து லாஸ்ட் இந்த டிசம்பர் தான் போய் டேரெக்டாக போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் சிங்கப்பூரில் ஒரு கான்சர்ட்டில், யுவன் சார் கான்சர்ட்டில்.
ஸோ அந்த கெட்டப்போட உள்ள இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் பக்கத்துல நின்று பார்த்துருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் 10 தலையில 2 years பேக் வந்து நான் பேசுறேன் இதே ரோகிணியில தான் பேசுறேன். நான் மாநாடுல இருந்து அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணுவேன். அவர் கம்பேக் கொடுத்ததுல இருந்து நான் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னோட இன்ஸ்டாலும் நான் செம்மையா அவருக்கு ரீமேக் வீடியோ நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஆனா அது ஒரு செகண்ட் கூட லைவ்ல காமிச்சிக்கவே இல்லை. நான் லைவ்ல பக்கத்துல தான் இருந்தேன். வேற லெவல். கொஸ்டின்ஸ் கேளுங்க. படத்துல வந்து எல்லாருமே ஸ்மூத்தா இருப்பாங்க, ஃபாஸ்டா இருக்கும், டிசப்பாயின்ட்மென்ட் ஆகும். ஆக்சுவலா வந்து அது ரோல் வந்து கொண்டுட்டாங்க அப்படிலாம் இல்ல. அந்த கதை வந்து நாயகன்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துல யாரெல்லாம் இறக்குறாங்களோ அது இறந்துதான் ஆகணும் மாதிரி கொண்டு வருவாங்க. இதுலயும் வந்து அவர் வந்து இறக்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது. ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன் வந்து அண்ணா வந்து இருந்திருக்காரு. மணிரத்னம் சாரோட படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. மணிரத்னம் சார் வந்து லாஸ்ட் வந்து ஒரே லைன் மட்டும் சொல்லலாம். அண்ணா வந்து ரெட் கார்டு கொடுத்துறாங்க, இதுக்கப்புறம் படமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 5 years பேக் 2018 இருக்கும் போது ஒரே மனுஷன் யார் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்ததுன்னா மணிரத்னம் சார் தான். அப்போ அண்ணா வந்து அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி செகச்சிவனத்துல நெகட்டிவ் ரோல் சூப்பரா பண்ணிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்ததும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. வேற லெவல் பண்ணிருக்காங்க. அதுல இந்த படத்துல வந்து கம்பேக் கொடுத்து ரொம்ப லீனா அழகா கியூட்டா வேற லெவலுங்க. 2 பேர் பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ட்ரைலர்லயும் சரி, நிறைய ப்ரமோஷன்ல எல்லா ஸ்டேஜ்லயும் சொல்லியிருப்பாரு, நான் தான் இங்க ரங்கராஜ் சத்தியம். சோ அந்த படத்துல கனெக்ட் ஆச்சா? சத்தியமா கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலா வந்து இது வந்து அமர் வந்து வெளியே பார்த்துப்பாரு சொல்லிட்டு சார் வந்து சொல்லுவாரு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த அந்த கதைப்படி அந்த சுச்சுவேஷன்ல அவர் சொல்லும் போது கரெக்டா மாசா சூப்பரா இருந்தது. ஏன்னா சொல்லி கூட காட்டுறேன், வேணா பாருங்க. சொல்லலாமா? இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல். ஓகே, கண்டிப்பா. இது அப்புறம் தான் எங்க அண்ணன் கதையே இருக்கு. 49 இருக்கு, 50 இருக்கு, 51 இருக்கு, 52 இருக்கு, 53 இருக்கு, போயிட்டே இருக்கும். இது அப்புறம் அவரு தான். அதுதாங்க திரும்பி சொல்றேங்க. மணிரத்னம் சார் படம் பார்க்கும் போது வந்து யாருக்கும் புரியாதுங்க. அது வந்து புரியுறவங்களுக்கு புரியும், புரியாத மாதிரி தான் அவர் எடுப்பார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது வந்து அந்த லேக் இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க. மக்கள் அவங்கள பத்தி தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, எல்லாருமே ட்ரைலர் பார்த்துட்டு நாயகன் படத்துல இருக்க கேரக்டர்லாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க. அது வந்து சீரியஸா நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இந்த கதையை அவர் எதுக்காக கொண்டு வர்றாரு, என்ன கேரக்டர் சொல்ல வர, கதை தகுந்த மாதிரி விஷயம் உள்ள இருக்கு. அவ்வளவு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. 5க்கு வந்து 4.5ங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. சிம்மனுக்கு என்னைக்குமே ரகுமான் சார் வந்து காட்ஃபாதர் தான். அவர் இல்லாம அவர் இல்ல எப்பவுமே. ஓகே, நான் படத்தோட ப்ளஸ் பாயிண்டே சாங்ஸ் தான். கண்டிப்பா சாங்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆனா படத்துல அது இல்லவே இல்ல. ஆமா, அந்த பஞ்சவன பூவே மட்டும் தான் நடுவுல பயங்கர ஹிட் ஆச்சு. அது குழந்தை சீன் அந்த சிங்க் ஆகும் படத்துல. மிச்சபடி ஜிங்கிச்சா அந்த ஒரு சிச்சுவேஷன் சாங் அதுவும் சூப்பரா இருந்தது. மற்றபடி எல்லாம் அந்த ட்ராக் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கோம். படத்துல எது தேவையோ அது டிராவல் ஆயிருக்குங்க. அப்படியும் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லா இப்ப லேக் இருக்கு நீங்க தானே சொன்னீங்க. சோ அந்த ஃபைட் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட் சூப்பரா இருக்கு. அது எதுக்காக அந்த ஃபைட் சிச்சுவேஷன் வச்சிருக்காங்க அதுக்கும் கதைக்கு சம்பந்தப்பட்ட இருக்கு. ஏன்னா 2 பேரும் மோதும் போது என்னங்க அவங்க ஃபைட் தாங்க வரும். ஓகே, மாஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஃபைட் சீன் லாஸ்ட்ல. ஆமா, அது செம இன்ட்ரஸ்டிங்கா. அந்த மாதிரி இந்த படத்துல கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. கடைசியில வந்து உண்மை தெரியும் போது கொஞ்சம் நார்மலா சென்டிமெண்டா தப்பு பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க 2 பேரும். நான் ஆக்டிங் 2 பேரும் அடிச்சிக்கவே முடியலங்க. ஐயோ, அது சொல்லவே முடியாது. இதுதாங்க உண்மை. அவர் லாஸ்ட்ல இறந்தது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலை இறந்து அந்த சீன் வச்சிருக்காங்க. ஆனா அண்ணா இறக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. பட் படம் தானே சொல்லிட்டு ஏத்துக்கிட்டோம். வானம்ல எப்படி இறக்கும்போது நான் கேபிள் ராஜா வந்து ரொம்ப கஷ்டமா நான் அழுதுருக்கேன். இதுல வந்து தங்கச்சியை பார்க்கும்போது ஃபீல் பண்றாரு. அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஓகே, ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாரும் 200 ரூபாய் கொடுத்து இந்த படத்தை பார்க்க கண்டிப்பா வருத்துங்க. வர்த்தில சொல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி அது ப்ரீ கலெக்ஷன் எடுத்துடுச்சு. கண்டிப்பா இந்த 2-3 நாள்ல நாங்க கலெக்ஷன் எடுத்துருவோம். இது நடக்கும். படத்துல மணிரத்னம் என்ன சொல்லிருக்கு? ஓவராலாவா அவர் கதையை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்காரு? வெளியே படம் எடுத்தா இதுல கருத்து இருக்கும்ல, அதான் என்ன சொல்லியிருக்காரு? இது வந்து அந்த ஸ்டோரி வந்து எப்படி சொல்ல முடியாதுங்க. அதனால தாங்க சொல்ல மாட்டேன்றேன். ஏன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுட்டா தானே உங்களுக்கு தெரியும்னு சொல்றதுக்காக சொல்லலை. ஓகேங்களா? தேங்க்யூ. படம் வந்து நான் ஒண்ணே ஒன்று மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த படத்துல அவன் ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. தலைமகனே கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. பையன் எவ்வளவு பெரிய சிம்பு ஃபேன் தெரியுமாங்க? ஏங்க நானே பாத்துக்கிறேன். சின்ன வயசுல குத்து படமா மச்சான் அது. தம்மு குத்து காதுல டிக்லாம் போட்டுவேன். பையன் இப்படிதான் வருவான், கட்ட கட்டிக்கிட்டே வருவான்.
அந்த லேஸ் வச்சு ஷர்ட் போட்டு கித்து அதெல்லாம் தேடி சத்யா பசார்ல தேடி பிடிச்சி நான் வாங்கி போட்டவன். அவ்வளவு பெரிய சிம்பு இது வரைக்கும் வந்து ஒரு படம் காதல் இதுல இருந்து இப்ப லாஸ்டா வந்த படம் வரைக்கும் நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இப்போ என் தலைவனுக்காக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன இன்னைக்கு வந்து இந்த மணிரத்னம் என்ற ஒரு டைரக்டர் என்ன தெரியுமா சொல்லி வச்சிட்டாரு, படம் ஒஸ்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிட்டாரு. இது என்னங்க தலைவனை கூட்டின்னு வந்து என்னமோ கமல் சார் ஒன்னு சொன்னாருப்பா, சிம்பு ஒரு சீன் ஒன்று வரும், இதுக்கப்புறம் சிம்புவோட மார்க்கெட் தலைவா இவங்க பேச்ச நம்பி நீ நடிக்காத, நீ என்னைக்குமே வந்து தனியா நடி, அதுதான் உனக்கு வேலைக்கு ஆகும். சும்மா கூட வந்து நடிச்சு அவரு கேரக்டர் சுத்தமா சரியில்லை தலைவா, எதுவுமே வேலைக்கு ஆகல. எப்போ படம் முடியும் ஆகி போச்சு, நான் பார்த்துனே இருப்பேன் ரிவைண்ட் பண்ணி வீட்டுல. ஆனா இப்போ சீக்கிரம் ஓட்டுங்கடா ஃபார்வர்ட் பண்ணி மேட்டர் முடிச்சலாம்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா நடிப்பு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. யாருடைய நடிப்பையும் குறை சொல்லல. அதுவும் கமல் சார் ஆக்டிங்லாம் பிச்சு பெடல் எடுக்கிறாரு. அதெல்லாம் ஆக்டிங்லாம் செகண்ட் ஹாஃப்ல இருந்து போயிட்டீங்கன்னா கிரிஞ்சுக்கு போயிட்டாங்க. மனசாட்சி இல்லாம நம்மள சாவடிக்கிறாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. த்ரிஷாக்கு சண்டை போடுறாங்களா இல்ல பாசத்துக்கு சண்டை போடுறாங்களா ஒண்ணுமே புரியாம கதையை எடுத்துட்டு போய் முடிச்சா வில்லனே இல்லைங்க படத்துல. யாருங்க வில்லன் படத்துல? மணிரத்னம் தான் வில்லன். அப்படிதான் நினைக்கிறேன். யாரு வில்லன்? சிம்புக்கு கமல் சார் வில்லனா, கமல் சார் சிம்பு வில்லனா, இல்ல தேர்ட் வில்லன்னு ஒருத்தர் இருக்கிறானா அவன் வில்லனா? அவனை வில்லனாவே காட்டல. நம்ம மிர்சாப்பூர்ல வந்திருப்பான் பாருங்க லட்டு பாய்னு, அவன் கூட வில்லனா காட்டல. லாஸ்டா தொப்புன்னு முச்சிடுறீங்க. ஒரு வில்லன் இல்லாம ஒரு கதையை எடுத்துட்டு போனா இந்த மாதிரி தான் முடியும். ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையே. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சீன்ஸ் அப்படியே ஒரு சீனும் அப்படியே போதுங்க. இங்க இருந்து அது பாட்டுன்னு போகுது. கோயம்பேடு எல்லாம் தாண்டி அண்ணா நகர்லாம் தாண்டி அப்படியே போகுது. அது பாட்டுன்னு திடீர்னு பார்த்தா நேபாள் போயிட்டாங்க. இப்படி எத்தா எப்படிங்க கதையா நல்லா இருக்கும்? நான்லாம் வந்து ரொம்ப ஒரு எந்துவா வந்தேன் இன்னைக்கு. ஏன்னா கர்நாடகால பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகல. அவர் தான் ப்ரொடியூசரு. அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகும். இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொன்னதுல தப்பு கிடையாது. தமிழ்ல தான் கன்னடம் வந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீதிமன்றமே சொல்லியும் நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கல ஈகோவான்னு சொல்லியும் கேட்கல அவரு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அவரு. அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும்னு தான் வந்தோம். பட் சப்போர்ட்டுக்கு நாங்க டிக்கெட் வாங்கி பார்த்தாச்சு. 390 ரூபாய் 5 டிக்கெட். 5 டிக்கெட் 2000 ரூபாய் வந்துச்சு. படம் நல்லா இல்லைங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு ஏங்க 2 பேரும் டான்ன்றாங்க. அப்பா பையன் டான்ன்றாங்க. ஆனா டான் சீக்வன்ஸே இல்லைங்க. என்னத்தை இவங்க பண்ணாங்கன்னு காட்டல. சிம்புவை வந்து எனக்கு அப்புறமா சிம்பு தான் பார்த்து பாருன்றாங்க. அப்படி எதுனா சிம்பு பண்ணிருக்கணும்ல. அப்படியும் ஒண்ணுமே இல்ல. அப்புறமா நான் ஏன் பாக்கணும் அத? சிம்பு ஒண்ணுமே இல்ல. ஒரு மாஸ் ஃபைட் இருக்கா சிம்பு பண்ணி அப்படின்னா அதுவும் காணும். த்ரிஷா அழகா இருக்காங்க. த்ரிஷாக்காக என் தலைவனை சிம்பு சண்டை போட வச்சிட்டாங்க லாஸ்ட்ல. தேவையில்லாத ஏன் இந்த மாதிரி அப்பா பையன் 2 பேர் த்ரிஷா காஷ்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது தக்லை மாதிரி கேரக்டர். அவங்க அப்படியே சைடுல இருக்காங்க சும்மா. அப்பா பையன் 2 ப்ளே பாய் நடிச்சிருக்காங்க. அப்படியே தலைவனுக்கு சீனே ஏங்க தலைவனுக்கு ஹீரோயினே இல்லங்க. எங்க இருக்குது ஹீரோயின்? அத்தா த்ரிஷா இருக்காங்கல்ல. எங்க இல்லையே சீனே வரலையே. த்ரிஷாக்காக அடிச்சிருக்காங்க. ஏய் இருக்காங்க வெச்சிருந்தாரு. அது காட்டவே இல்லையா? இங்க பாருங்க வெச்சிருந்தாருன்னா கூட வெச்சிருந்தாரு. எதுவுமே காட்டலங்க. எதுவுமே வரல. இவங்க எதுவுமே காட்டலையா? அதெல்லாமா காட்டு இருப்பாங்க. இல்லடா அட்லீஸ்ட் கமலாச்சி கிட்ட போறாரு. சிம்பு ஆனா போலியே. சிம்பு போல இல்லங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க. இந்த மாதிரி பாத்துறீங்களா? தலைவன் இருக்கிறான்னா ஒரு 2-3 சீன் இருந்தாதாங்க அவன் லைக் பண்ணி பாப்பான். அவன் தலைவன்லாம் இப்படி மூக்குல தொடைக்கணும். அப்பதான் அவன் ரசிப்பான். ஆமா சீனே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. சிம்பு சாரே டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல மணிரத்னம் சார்லாம் இனிமேட்டு என்ன பண்ணலாம்? மணிரத்னம் சார்னா ஆக்சுவலா ஒரு சினிமா இன்ஸ்டிடியூட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு டிரெக்ஷன் கிளாஸ் அந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டு சைலண்டா போயிடுது பெஸ்ட். சங்கர் சாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்தியன் 2லாம் வருது உள்ள. இந்தியன் 2ல எப்படி அவர் வந்து தாத்தா வேஷம் போட்டு வந்தாரா, இதுல செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா நேபாள்ல இருந்து வராரு பத்தியா, போதி தர்மரா மாறிடுறாரு. அதே ட்ரெஸ் தான் போட்டுன்னு இருக்காரு. ஒரு 1.5 hour 1.25 hour அதே கருப்பு கலரு பைஜாமா. இப்படிதான் போதி தர்மர் அவர் நேபாள்ல இருந்து வராருன்னு காட்டுறாரு. நேபாள் தாத்தாவா? இந்தியன் தாத்தா மாதிரி நேபாள் தாத்தா. கமல் சாரே முடிச்சிட்டாங்க. எங்கங்க போறதுக்குள்ளேயே தான் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம தூக்கி வந்து பிரேக் டவுன் போட்டா எப்படி இது? அடுத்த படம் ஒண்ணும் இல்ல. இன்னும் 3 மாசம் ரிலீஸ் ஆகுது. ராம்குமார் வேணா தலைவா, நீ எல்லாம் பண்ணவே பண்ணாத. உன்னை நம்பி உன்னை கூட்டுன்னு போயிட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. யாரு பேச்சு நம்பாத. அப்ப படம் நடிக்க வேணான்றியா? ஏய் தலைவர் சிங்கிள் ஹீரோ நடிக்கணும்டான்றா. நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையா ராம்குமார் படம் வருது. ஒண்ணும் இல்ல. முன்னாடி மணிரத்னம் படம் பண்றாரு. வேணா இல்ல இன்னொரு வாய்ப்பு தரலாம். ஐயோ வேணாடா எப்பா.
தயவு செய்து மணிரத்னம் வேணா சங்கரம் வேணா 2 பேரும் வந்து உள்ள நாயகன் இருக்கு, செக்கச்சவந்த வானம் இருக்கு, விவேகம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, அப்பா பையன் பாசம் இருக்கிற கதைகள் எல்லாமே எடுத்துக்கலாம், கோட்டு கூட இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு கலவையா எடுத்திருக்காங்க. என்னன்னா வில்லன் இல்லாதனால இந்த படம் நம்ம மனசுல நிக்குது. அதான் சிம்பு சாவச்சிட்டாங்க. சிம்பு சாவச்சிட்டான்ல, நீ ஃபீல் பண்ணோம்ல சிம்பு செத்த உன்னது, இப்ப அவன் ஃபீல் பண்றான்ல. இல்லடா கடைசி வரைக்கும் ஷோக்கே காமி. இப்ப என்னன்னா லாஸ்ட்ல நம்மள மொத்தமா சாவச்சு அம்பிட்டாங்க. நீங்க உட்காந்தது போதும் 3 hour. இல்ல நான் கேக்குறேன், ஆமா இந்த விண்வெளி நாயகன் பாட்டுலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை தூக்கி நீங்க வந்து லாஸ்ட்ல டைட்டில் கார்டுல போடுறீங்க. ஒரு ஆக்சுவலா பிஹைண்ட் த சீன்ஸ் ஆச்சு உள்ள போடணும். அதுவும் இல்லாம வெறும் பேரை ஓட விட்டு நான் உட்காந்து பார்த்துருக்கோம். நல்லாவே இல்லைங்க. நான் ட்ரெண்டான சாங் எதுவுமே போடல. சாங்ஸ் ஃபுல் சாங்ஸா போடல எதுவுமே. அந்த ஃபுல் சாங்ஸ் போடல. கூட பாத்துக்கலாம். அந்த இந்த பாட்டு கூட கல்யாண பாட்டு கூட கொஞ்சம் லைட்டா தான் போடுறாங்க. ஃபுல்லா போடல. முத்தமழையும் ஃபுல்லா போடல. பாட்டு மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் போட்டுருக்காரு பாரு ஏ ரஹ்மான். ஷாக் ஆயிட்டோம். மார்ச் பாஸ் போடுற மாதிரி லெஃப்ட் ரைட் சைடுல இருந்து வரல. எதுக்கு இந்த மியூசிக்? இந்த மியூசிக்க போட்டுச்சு. எதுக்கு மார்ச் பாஸ்ட் மியூசிக் போட்டாங்க அதுல? கம்ப்ளீட்டா மார்ச் பாஸ்ட் எதுக்கு போடுறீங்க அதுல? ஒருத்த செத்துன்னு இருக்கான், அப்ப மார்ச் பாஸ்ட் மியூசிக் போட்டுருக்கீங்க. நிறைய பேர் நாயகன் சொல்றாங்க. நாயகன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது படம். நாயகன்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இதுல முடியுது. விவேகமே, விடாமுயற்சி முடியுதுடா. அப்புறமா ராயனு எல்லாம் வராங்க. லாஸ்டா ஃபினிஷ் லைட்டா ஒன்னொன்னா வராங்க. அவர்தான் செக்கச்ச வந்தவனமா அவர்தான் ஏத்தாரு. அப்புறமா என்ன அதே மாதிரி எத்தா எப்படி அவன் உட்காந்து பாக்குறது. கர்நாடகால ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகாம தமிழ்நாட்டுல மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அவ்வளவு முறைச்சிக்கிட்டு என்ன சொல்றீங்க? கர்நாடகா தப்பிச்சிட்டா, தமிழ்நாடு மாட்டிக்காது. நான் சொல்லுங்க. அவர் அப்படியே கேமரா எடுத்து காட்டு. அவர்தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்ல. நாங்க சப்போர்ட் பண்றோம் அதுக்கு. ஆமா நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறோம். அதனால வந்து ஆமா கமல் சாரி கர்நாடகா நாங்க ஏன் சப்போர்ட் பண்றோம் கர்நாடகா? இங்க பாருங்க அங்கங்க தலைவனை இப்ப பாருங்க இவர் எவ்வளவு கெத்தா ஸ்டாண்டா நிக்கிறாரு. படமே ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் பேச்ச மாற மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு. சில நடிகர்கள்லாம் இருக்காங்க, அப்படியே ஒரு டைட்டிலுக்கு கீழே ஒரு வார்த்தை டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு 3 நாள் போய் கோடநாட்டுல நின்னாரு. இப்படி அதே மாதிரி கவலைப்படாதீங்க, ஜனநாயகன்னா ரிலீஸ் ஆயிடும். எப்படி தெரியுமா சொல்றேன்? தலைவன் கை காலில் ஊந்துறாப்புல, ஆனா வெளில தான் நடிப்பாரு. நாளா யாருக்கும் இதுதான் ஒரு தலைவன். கமல் சார் தலைவன் அப்படி கெத்தா ஏதோ விட்டு தராம நின்னா மாதிரி இருக்கணும். கெத்தா அப்ரிஷியேட் பண்றாங்க. போயிட்டு காலில் உண்டு அப்புறம் இல்ல என்னன்னா அப்படி அணிலா வேலை செஞ்சு நீங்க என்ன பண்றது? இப்ப பாருங்க இந்த படம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆக்ஷன் 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 அதுதான் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எக்கச்சக்க ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிக்சரைசேஷன் அது எடுத்த விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் டிப்பாக இருந்துச்சு. இது ரிவெஞ்ச் ட்ராமான்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் 40 minutes நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்சப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்லோனஸை வந்துட்டு மேபி கமர்ஷியல் சினிமாவில் அந்த டிப் இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஒரு ஹைக் அடிக்கும். ஸோ அது லாஸ்ட்டில் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ், கமல் சார் சிம்பு சார் காம்போ, அதெல்லாம் சென்டிமெண்ட் சீன்ஸ் அதெல்லாம் லாஸ்ட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடும். முத்துமலைன்ற சாங் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, ஆனால் அது படத்தில் இல்லைன்றாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு படத்தை ஓட்டியே தான் சாங்ஸ் வரும். சும்மா அவுட்டோர் போய் சாங்ஸ் ஏற்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. படத்தோட பேக்ரவுண்ட்ல தான் நிறைய சாங்ஸ் வருது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிங்கிச்சா பாட்டை தவிர வேற மிச்சம் எல்லாமே வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வர்றது தான். சரிங்களா? ஸோ அதான் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு டவுட்டுக்கே ஒரு இது போட்டிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். டவுட்கே வந்துட்டு ஒரு மியூசிக் போட்டிருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஐ மீன் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் அதான் நான் வந்துட்டு ஆக்சுவலி நாங்களாம் தற்கால டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கோம். எங்களுக்கு அங்கே பெங்களூரில் யூஸ்வலாக 4 o'clock இருக்கும் ஷோ. நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த வாட்டி எங்களுக்கு கிடைக்கல அந்த சான்ஸு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்கை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வரும்போது மேபி அது மீட் பண்ணாமல் போகலாம். பட் கண்டிப்பாக 10க்கு வந்துட்டு 7.5 தான். எல்லாருமே கனெக்ட் ஆகுமா? ஆமாங்க, ஆக்ஷன் ரிவெஞ்ச் ட்ராமா தாங்க. நாயகன் படம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க. அதான் நான் சொல்கிறேன்னா அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த படமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பட் நீங்கள் அது வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா அது கல்ட் கிளாசிக் இல்லைங்களா? அதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு. இவங்க ரெண்டத்தோட காம்போ எப்படின்னு? சிம்பு சார் கமல் சாரோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட ஹைலைட்டே அதுதான். அவங்க வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. சூப்பர். எஸ்டிஆர் சூப்பர். சொல்லிடுமா? எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். எஸ்டிஆர் கடைசில வந்துட்டாங்க அப்படின்றாங்க. எஸ்டிஆர் கமல் சார் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கமல் சார் தான் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் தான் எஸ்டிஆர்.
ஓகேங்களா? பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சதா? பாட்டெல்லாம் செம்ம சூப்பருங்க, சூப்பரா இருந்தது. முத்தமலை சாங் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. படமே வரலன்னா படத்துல பாட்டே வரலன்னா ஆமா ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த த்ரிஷா பாட்டு தானே வரல. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஆனா கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம். ஆனா நிறைய பாட்டுங்கெல்லாம் கட் பண்றாங்க, என்னத்துக்குன்னு தெரியல. ஓகே, ஃபைட் சீக்வென்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா. ஃபேஸ் ஆஃப் செமையா இருந்துச்சு, சிம்புக்கும் கமல் சாருக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, லாக் ஏதாவது இருந்துச்சு? என்னன்னே தெரியலையே. இல்லன்றீங்க. எல்லாமே ஃபுல்லாவே லாக் தான். எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம்ல, அது இல்ல. நெக்ஸ்ட் லெவல்ல வரும். மணிரத்னம் சார் படம் பார்த்தீங்க? சூப்பரா இருக்கு. நாயகன்லாம் பாத்துக்கிறோமே, நாயகனுக்கு நெக்ஸ்ட் இது வருது. அப்படின்றீங்க. அப்படி அவங்க கமல் சாருக்காக சொல்லுவாங்க, நம்ம எஸ்டிஆருக்காக பார்க்கணும்ல. நீங்க சொல்லுங்க. இது மணிரத்னம் சார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சா? ஃபீல் இல்ல, ஆனா அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா சிம்பு சார் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனா எனக்கு சிம்பு சார் ரொம்ப பிடிக்கும், அவருக்காக தான் நான் படம் வந்தேன். ஆனா ஆவி ஓகே மேம், தேங்க்யூ. சூப்பரா இருந்ததுங்க. சாட்டிஸ்ஃபைடா இருக்கா நீங்க படம்? ஆமா, நல்லா. நான் டீசர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஸோ இட் வாஸ் குட். ஓகே, கமல் சாருக்கும் சிம்பு சாருக்கும் அந்த காம்போ எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? ரெண்டு பேரும் வர சீன்ஸ் தான் எங்கேஜிங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா. ஓகே, சிம்பு சார் ஃபேன்ஸ்லாம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு படம். அப்படியா? இல்ல, எனக்கு அவங்க ரெண்டு பேரும் வர சீன்ஸ் தான் பார்க்கணும்னு தோணுச்சு. இல்லைன்னா அப்படியே இட் வாஸ் லாகிங் டிராகிங் அந்த மாதிரி இருந்தது. படம் ரொம்ப லாகா இருக்குன்ற மாதிரி எல்லாம் ஃபீல். அதாங்க, அவங்க வராத சீன்ல எனக்கு டிராகா இருந்தது. பட் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற சீன் நல்லா தான் இருந்தது. எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். ஆகும். ஐ திங்க் எல்லாரும் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பா. முத்தமலை சாங் வந்து செம்ம ட்ரெண்ட். இப்போ படத்துல அந்த பாட்டு இல்லைன்றாங்க. அப்படிங்களா? எனக்கு தெரியல, சாரி. ஓகே, சின்மை பாடி இருந்தாங்க அந்த பாட்டு. ஓகே ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு சாங்ஸ்ல எப்படி? சாங்ஸ் எல்லாம் படத்தோட போச்சு. ஸோ கனெக்ட் ஆச்சு. தனியா ஃபிட் பண்ண மாதிரி இல்ல. ஸோ படம் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டு. படத்துல ஓவரால் தேவையில்லாம ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ரொமான்டிக் சீன்ஸ். ஓகே, கமல் சார் வந்து டீசர்ல வந்து ப்ளே பாயா காமிச்சிருக்காங்க. ஸோ படத்துல பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி? இல்ல, நல்லா. இட் வாஸ் ரியலி நைஸ். ஒரு சீரியஸான கேரக்டரும் இருக்கு, அப்படிலாம் இல்ல. த்ரிஷா மேம் எப்படி காமிச்சிருக்காங்க? த்ரிஷா மேம் வர சீன்ஸ் அதாங்க, இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் லைட்டா போரா இருந்தது. மற்ற எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஆக்ஷனு, ரிவெஞ்சு, அந்த ட்ராமா தான் பிடிச்சது. ஓகே, த்ரிஷா மேம்க்கும் சிம்பு சாருக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கு? இருக்கு, அங்கேயும் கனெக்ட் இருக்கு, இங்கேயும் கனெக்ட் இருக்கு. டூ சைட்ஸ் கனெக்ட் இருக்கு. ஸோ எப்படி மேம் இருக்கு? நல்லா இருக்குங்க, ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பரா இருக்கு படம். ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அங்க இங்கே லேகிங்கா இருக்கு. அது எனக்கு தெரியல, எனக்கு ரொமான்ஸ் சீன்ஸ் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. அங்கே எனக்கு லேகிங்கா இருந்தது. மற்றபடியா படம் நல்லா தான் போகுது. ரஹ்மான் சூப்பர், கமல்ஹாசன் சூப்பர், எஸ்டிஆர் சூப்பர். ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு, யாரும் கம்மி ஜாஸ்திலாம் பண்ணல. ரஹ்மான் மியூசிக் செமையா இருக்கு. நல்லா தான் அங்கே இருக்கு. படத்துல பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இந்த ட்விஸ்ட் இங்கே வரப்போகுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போயிட்டே இருக்க கதை, போர் அடிக்கல. ரொமான்ஸ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம், அது லேகிங்கா இருக்கு. பெரிய ஒரு இது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படத்துக்கு வராங்க. என்னது ஃபர்ஸ்ட் டே படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இருக்குன்னா எனக்கு ஆச்சுங்க. எனக்கு ஒரு தடவை பார்ப்பேன் இந்த படம். நான் கொடுத்த 220 230 ருபீஸ் டிக்கெட்டுக்கு எனக்கு அது வர்த்துன்னு தெரியுது, அவ்வளோதான். மற்றபடியா இனி இது 2வது தடவை 3வது தடவை பார்க்குற அளவுக்கு இப்போ விக்ரம்லாம் நான் 2-3 தடவை பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை. ஆப்வியஸ்லி அதுவும் வேற இதுவும் வேற, பட் சொல்றேன் அந்த அளவுக்கு இல்லை. முத்தமலை சாங் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ படத்துல அது அந்த படம் பாட்டே இல்லைன்றாங்க. பாட்டு இல்ல, ஆமா. ஆக்சுவலி நானும் அதை வெயிட் பண்ணேன், அந்த பாட்டு இல்ல. பட் தெரியலையே, அது பெரிய டிசப்பாயின்ட் பண்றாரு. ஸோ தெரியல எனக்கு. அது அப்படியே முத்துமழைக்காக எதிர்பார்த்துலாம் வரல. அதை நான் ஸ்பாட்டிஃபைல கேட்டு பார்த்து பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஓகே, மணிரத்னம் சார் படம் அவரு ஆமாங்க, அதான் சொல்றது, டிபிக்கல் கேங்ஸ்டர் மூவிங்க, ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி. பட் மணிரத்னம் படனால அங்கங்க அது ஸ்டைலா கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கு, அவ்வளவுதான். எல்லா ஆக்டர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரோட பயங்கர ஃபேன் ஜோஜோ ஜார்ஜ். அவருக்கு ஒரு சீன் இருக்கு, பட் ஆனா ஒரு ஹெட், ஒரு கேங்ஸ்டர் மெயின் ஆளோட பின்னாடி ரைட்டுக்கு ஆளுன்னா ஒரு 5 சீன் தானே வருவாரு. அந்த 5 சீன் நல்லா இருக்கு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு அவங்க கேரக்டர் மேல பெரிய உடன்பாடு இல்லைங்க. எனக்கு அவங்கள தெரியல, எனக்கு நான் த்ரிஷாவோட பெரிய ஃபேன் இல்லை, அதனால எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா தெரியல. எனக்கு அவங்க ரொமான்ஸ் கொஞ்சம் போரிங்கா இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தோம். உண்மையா சொல்லலாம், ட்ரெய்லர் பார்த்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. சிம்பு சார் அண்ட் கமலஹாசன் அந்த ஒரு இது, மணிரத்னம் சாரோட அந்த இதை எதிர்பார்த்து வந்தோம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. நிறைய இடத்துல ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. வந்ததுல 2-3 விஷயம் சந்தோஷமான விஷயம். ஒன்று வந்து கமலஹாசன் அண்ட் சிம்பு சாரோட ஃபைட் சீன் உண்மையிலே மரண மாசு. கேமராமேன் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காரு அந்த ஃபைட் சீனுக்கு.
அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி நாயகன் சாங் வந்து எவ்வளவு பெரிய அழகான ஒரு சாங் யோசித்து பாருங்க. அதை போய் வெளில வரும்போது போட்டு விடுறாங்கங்க. டைட்டில் எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க. அது ஓடிட்டு இருக்கு சாங் பின்னாடி. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த ஒரு சாங்கை நாங்க முன்னாடியே எவ்வளவு எதிர்பார்த்து உட்காந்துருந்தோம். கடைசி வரைக்குமே அதை கொடுக்காம சரி சாங்கே இல்ல போலுக்கோ நினைச்சிட்டு வெளில வந்துட்டோம். வெறும் டைலாக் மட்டும் முழுக்கோம் விண்வெளி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கே கிடையாது நினைச்சா கடைசி வெளில வரும்போது அந்த சாங்கை கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதா இருந்தது. கிளைமேக்ஸ்ல அழுகையா வந்தது. ஆனா கோவம் பயங்கரமா வந்தது மணிரத்னம் சார் மேல. அவ்வளவு ஒரு கோவம் இருந்தது அந்த கிளைமேக்ஸ். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு அதுவுமே ஒரு டைலாக் வரையா ரொம்ப கனெக்ட் ஆச்சான்னு கேட்டா கனெக்ட் ஆகல. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மைனஸா தெரிஞ்சு. ஏன்னா நாயகன்ல வந்து ரொம்ப இதுவே பாத்தீங்கன்னா அந்த பெயின் அண்ட் டைலாக் தான். அந்த டைலாக் இந்த படத்துல ரொம்ப மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. நாயகன் பார்ட் 2 தான் ஆக்சுவலி. முத்தமலை சாங் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. நான் படத்துல அது இல்லைன்னு சொல்லுவேன். ஆமா அது கண்டிப்பா இல்லை. எனக்குமே அந்த ஒரு விஷயம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த சாங்குமே இல்லை. ஆனா நிறைய இடத்துல நம்ம எதிர்பார்த்த எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த சாங் இல்லை. மற்ற சாங்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்த மாதிரி இருந்தது. இந்த சாங்குமே ஃபுல் ஃபீலா இது பண்ண முடியல. உங்களுக்கு அந்த கல்யாண சாங்கு அதை தாண்டி விண்வெளி சாங் இந்த 2 சாங்காவது கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மணிரத்னம் சார்னாலே லவ் இருக்கு. ரொமான்ஸ் சுத்தமா இல்லாத மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு த்ரிஷா சிம்பு சாரோட ரொமான்ஸ் வந்து கம்பல்சரியா வரணும்னு எதிர்பார்த்தேன். பயங்கரமா காட்டியிருப்பாரு அப்படி இப்படின்னு பார்த்தா கடைசி அந்த மாதிரி அந்த அப்படி ஒரு ஃபீலே கொடுக்காத மாதிரி காட்டினது வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஆனா த்ரிஷா மேம் அவ்வளவு அழகா காட்டிட்டு கடைசியா கேரக்டரோட பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஒரு விஷயம் தான் இதா இருந்தது. கமலஹாசன் அண்ட் த்ரிஷாவோட பேர் லவ் ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. ஏன்னா நிறைய இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அதனால வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகலாம். நாயகன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நாயகன் நம்ம ரொம்ப ரசிச்சிருப்போம். அது வந்து வேற வைப்புன்னே சொல்லலாம். அந்த வைப்பு இதுல இருந்துச்சான்னு கேட்டா எனக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஒன் டைம் நல்லா தான் சூப்பரா இல்ல ப்ரோ. ஆக்சுவலி ஒரு படம் கதை சொல்லணும்னு சொல்லும் போதே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். எல்லா படமும் அப்படி ஸ்கிரிப்டா இருக்காதுல்ல. ஏத்த மாதிரி இந்த படம் புரியல. ஹைப் கொடுத்தாங்க. அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் நல்லா இருக்கா? அவ்வளோ சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. லைக் குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் த்ரிஷாவை ரொம்ப பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு. த்ரிஷா யாரோட பேர் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். சிம்புக்காக பார்க்கலாம். எல்லாரும் புரியல. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மேபி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நாயகன் படத்தோட கனெக்ட் ஆகுது அப்படின்றாங்க படம். இல்ல நாயகன் அளவுக்குலாம் வராது. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. மணிரத்னம் படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மணிரத்னம் படம் சொல்ல முடியாது. ஆனா நல்லா டிஃப்ரெண்டா தான் இருப்பாரு. படம் நான் ஸ்டோரி வைஸ் படி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. மிச்சபடி மணிரத்னம் சார் ஃபிலிம் எப்படி இருக்குமோ சூப்பராக எடுத்திருக்காரு. மியூசிக்கும் சூப்பர். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்கு. கமல் சார் வந்து ப்ளே பாய்னு சொல்லிருக்காங்க. ட்ரைலர்ல அப்படியே காமிச்சிருந்தாங்க. அது நீங்க இப்பதானே ரிலீஸ் ஆயிருக்காரு. நீங்க பார்க்கும் போதே தெரியும். 200 கொடுத்து பார்க்குறது படம் ஒர்த்தா? ஓகே. அதான் சொல்றேன் ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. எல்லாமே சூப்பராக தான் எடுத்திருக்கும். படம் எப்படி தெரியல? வேற மாதிரி தக் லைஃப் தான். ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா ப்ரோ படம்? இருக்கு 200 கொடுத்து பார்க்குறது படம் ஒர்த்தா? நான் 300 கொடுத்தேன். ரொம்ப ஒர்த்து. இதே கமல் சாரை வந்து ப்ளே பாயா ட்ரைலர்ல காமிச்சிருந்தாங்க. இதுல எப்படி இருக்கு? ஆமா ப்ளே கேர்ள்னு ஒன்று இருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அவரே சொல்லிட்டாருங்க எனக்கு இதுதாண்டா வரும் அப்படின்னு. கமலே சொல்லிட்டாரு. நாயகன் படம் அளவுக்கு வருமா ப்ரோ? நாயகன் என்ன ப்ரோ? நாயகன் படம்லாம் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்டான மணிரத்னம் கேங்ஸ்டர் மூவி. நல்லா இருந்தது. அந்த கேட் அண்ட் மவுஸ் காம்பினேஷன் தான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா டச்சிங்கா எமோஷனலா சூப்பரா கொடுத்துருந்தாங்க. பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு அப்படியே படத்துக்கு அவ்வளோ ஹைப் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். எஸ்டிஆர் மாஸ் பண்ணிட்டார். எஸ்டிஆர் செம்மையா பண்ணிட்டார். ஸ்டீல் த ஷோ படம் ப்ரோ. இல்ல ப்ரோ ஓகே தான் ப்ரோ. இல்ல ப்ரோ நாட் இல்ல ப்ரோ ஓகே தான் ப்ரோ. நான் 500 ரூபாய் கொடுத்தேன் ப்ரோ. எப்படியா பேசுகிறேன்? இல்ல ப்ரோ ஒர்த்லாம் இல்ல. ஓகே. ஆனா ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் நல்லா இருந்தது. அதுல தெரியல ப்ரோ. எனக்கு சுகர் டேடிக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இல்ல ப்ரோ நாயகன் படம் நாயகன் படம் அளவுக்கு இருக்கா ப்ரோ? செக்கச்சவனமான கேவலமா இருக்கு ப்ரோ. நல்லாவே இல்லை ப்ரோ.
ஒருத்தர்ன்றீங்களா அந்த படம்? ஸ்லோவா போகுது bro. ரொம்ப ஸ்லோவா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஸ்லோ தான். என்னது ப்ரோ? லாக் இருக்கா படத்துல? லாக் தான் bro படமே. ப்ரோ ட்ரைலர் கொடுத்த ஹைப் அளவுக்கு இருக்கா ப்ரோ? நான் ட்ரைலர் நம்பி தான் ப்ரோ வந்தேன். இல்ல ப்ரோ அவ்வளோலாம் இல்லை. யாருக்கு ப்ரோ அந்த படம் கனெக்ட் ஆகும்? என்ன மாதிரி கரெக்ட்? 80s கிட்ஸ்லாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 80s kids. ப்ரோ 200 ரூபாய் கொடுத்து பார்க்க இந்த படம் ஒர்த்தா? 400 ரூபா கொடுத்து வந்தேன் ப்ரோ. ஒர்த்தெல்லாம் இல்லை ப்ரோ. இல்லையா ப்ரோ? ஃபர்ஸ்ட் டே வந்து வேஸ்ட்ன்றீங்க. வேஸ்ட். நான் தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. அப்படியே எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கலான்றீங்களா காசு வேஸ்ட் பண்ணான்னு சொல்றீங்களா? ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓவரால் ஓகேயான படம். சிம்பு அண்ட் கமல்ஹாசனுக்காக பார்க்கலாம். மற்றபடி ஸ்டோரின்னு ஒன்றுமே இல்லை படத்தில். லோகோ தெரியும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு தேவையான கண்டென்ட் அதெல்லாம் இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை. வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல படம். அப்போ ஒருத்தர்ன்றீங்களா அந்த படம்? ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்க்கறதுனா கமல்ஹாசன் அண்ட் சிம்புக்காக வந்து பார்க்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம மணிரத்னம் காம்பினேஷனு, ஏஆர் ரஹ்மானோட காம்பினேஷனு, சிம்பு, கமல்ஹாசன், இவ்வளோ பேர், அசோக் செல்வன், இவ்வளோ பேர் கேள்விப்பட்டதும் படம் பயங்கரமாக இருக்கும் போல். அந்த விக்ரம் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்துட்டு வந்தோம். பட் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஓகே அவ்வளோதான். ரொம்ப ஸ்லோவாக படம், ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பழைய ஸ்டோரி ஒன்றும் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஒன் டைம் வாட்ச். ஓகே அவ்வளோதான், பார்க்கலாம். படம்னால ஒரு லவ் இருக்கும். ஆமா. லவ் எப்படி காமிச்சு? இல்லை, ஃபியூ ஃபிலிம்ஸாகவே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அந்த ஸ்லோ டெம்ப்ளேட்டை மாற்றினாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி மணிரத்னம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பிளேகேல் பத்தி பேசிருக்காங்க. கரெக்ட்லாம் அது அதான் செகண்ட் ஹீரோயின் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது படம் பார்த்தா தான் அது புரியும் அந்த கண்டென்ட்ன்றது. மற்றபடி ஓகேஷ் தான். எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகுமா? எல்லாருக்குமேலாம் தெரியல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பொறுத்து தான். சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது கஷ்டம்னு நினைக்கிறேன். சிம்புனா கமல் சார் காம்போ எப்படி bro? சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்காக நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷனுன்னு அதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷன் செட் ஆகல, சீன் செட் ஆகல. ஃபைட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஃபைட்ஸு, கேமரா ஒர்க்கு, ஸ்டார்டிங் ஏஐயில் வச்சுலாம் கமல் சாரை காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம். பிஜிஎம்லாம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அந்த விண்வெளி நாயகா மியூசிக், பிஜிஎம் எல்லாமே செமையாக இருந்துச்சு. படம் ஓவராலாக குட் மூவி தான் ப்ரோ. என்ன சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தது, நிறைய கேரக்டர்ஸ். மல்டி ஸ்டாரர் மூவினாலே இதுதான் ப்ராப்ளம். ஸ்கோப் குடிக்க முடியாமலே நிறைய பேர் அதில் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அண்ட் த்ரிஷா கேரக்டரும் உண்மையிலே தவிர்த்துருக்கலாம். படத்தில் இன்னும் சூப்பர் பார்த்தீங்கன்னா ரவிகே சந்திரன் சாரோட சினிமாட்டோகிராஃபி. உண்மையாக சொன்னால் அந்த நம்ம கொடுத்த காசு அவரோட சினிமாட்டோகிராஃபிக்கே வருது. அண்ட் யூஸ்வல் மணிரத்னம் ஸ்டோரி ப்ரோ. ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. எப்படி நாயகன், தளபதி, அந்த போலீஸ்காரங்களோட சொந்தக்காரங்களை யாராச்சும் ஒரு கனெக்ஷன் வரும், இதுவும் அதே தான். நம்மளாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி மாஸ்டர் கிளாஸாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக ஒரு எமோஷ்னல் தரன்ட்டு ஒரு சொதப்புனாங்க லைட்டாக. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது. நாயகன் மாதிரி இருக்கா படம்? நாயகன் மாதிரிலாம் எந்த படமும் வர வாய்ப்பு இல்லை ப்ரோ. நாயகன்லாம் நீங்கள் எந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி மாஸ்டர் கிளாஸ் ப்ரோ. அதெல்லாம் அதுக்கும் இதுக்கப்புறமா எந்த படத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது நாயகனெல்லாம். ப்ரோ சிம்பு அண்ணாக்கும் கமல் சாரோட காம்போ எப்படி? ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் சூப்பர் காம்போவாக இருந்தது ப்ரோ. அந்த படம் வந்து நல்லா தான் போயிருந்தது. சிம்பு அவங்களோ ரெண்டு பேரும் ஒரு பர்ஃபெக்டாக தான் போயிருந்தாங்க. நடுவில் வந்து அந்த எப்பவுமே ஒரு ரிவெஞ்சஸ் இதுவும் அந்த மாதிரி போகல, துரோகம் அதெல்லாம் போஸ்ட்லாம் நல்லா தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த த்ரிஷான்ற கேரக்டர் ரெண்டு பேருக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி அருவறுப்பாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு கேட்டிருந்தா த்ரிஷா கேரக்டர் தேவையில்லாத படம் தான். ஃபுல்லாகவே அந்த தேவையில்லாத கேரக்டர் த்ரிஷா கேரக்டர். அவங்கள மட்டும் தவிர்த்துருக்கலாம். த்ரிஷாவை தவிர்த்துருக்கலாம்ல, அந்த கேரக்டரை தவிர்த்துருக்கலாம். ஓகே, நல்லபடி மற்றபடி பார்க்கலாம் ப்ரோ. ஜாலியாக தான் இருந்தது. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவே பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எஸ்டிஆர் தான் அங்கே ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். கமல் அவ்வளோலாம் ஸ்கோர் பண்ணல இந்த படத்தில். எஸ்டிஆர் தான் மேக்ஸிமம் இருந்தார். லைக் நல்லா. அப்புறம் வந்து இந்த மிர்சாப்பூரில் ஒரு வில்லன் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து ஸ்க்ரீன் பேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அவர் கிடைச்ச ஸ்க்ரீன் பேஸாக சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஆனால் கிளைமேக்ஸில் அவரையும் மொக்க பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். படம் எப்படி மேம் இருக்கு? கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கு. படம் வந்து ட்ரைலர்ல ரொம்ப ஹைப் காமிச்சிருந்தாங்க நிறைய. ஆமா, ட்ரைலர்ல இருந்த ஹைப் இல்ல மூவில. பார்க்கும்போது இல்ல, எல்லாமே ப்ரீவியஸா பார்த்த மாதிரியே தான் இருக்கு. ஓகே, கமல் சாரும் சிம்பு சாரோட காம்போ எப்படி? காம்போ நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவல் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு மூவில. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியல. மியூசிக்கும் ஆல்ரெடி கேட்ட மியூசிக் மாதிரி இருக்கு. ஓகே, ரெண்டு பேருமே பெரிய ஹீரோ. ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கரெக்டாக கொடுத்து பண்ணிருக்காங்க. அது ஈக்குவலாக தான் இருக்கு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. பட் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனாலும் அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இல்லை. மியூசிக் எல்லாமே ப்ரீவியஸாக கேட்ட மாதிரி இருந்தது. எண்டிங்கில் சிம்பு இறந்துடுறது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏதோ பார்த்தோம் வந்தோம், ஒரு மாஸ் மூவி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. தவிர ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க?
ஃபுல்லாவே ஃபைட் அப்படிதான் இருக்கு மூவியே. ஸ்டோரி என்ன இருக்குன்னே தெரியல. ஃபுல்லாவே வெறும் ஃபைட் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, எல்லா ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகும். மேபி சிம்பு அண்ட் கமல் ஃபேன்ஸ்னு பார்த்தாங்கன்னா கனெக்ட் ஆகும். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒன்றும் அப்படி அந்த அளவுக்கு பெருசா. சாங்ஸ்லாம் வந்து நார்மலா சின்மயி சாங்கே இல்ல. ட்ரெண்ட் ஆனதே சின்மயி சாங் தான் இன்ஸ்டால. பட் சின்மயி சாங்கே இல்ல மூவில. 200 கொடுத்து பாக்குறதுக்கு இந்த படம் ஒர்த்தா? ஒருத்தன் சொல்லலாம். ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஆமா. படம் எப்படி மேம் இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எல்லா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா இந்த படம்? அது எனக்கு தெரியாது, எனக்கு கனெக்ட் ஆச்சு. டவுட் தான் அது. இது யங்ஸ்டருக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா. எஸ்டிஆர்க்காக பார்க்கலாம். எனக்கு எஸ்டிஆர்க்காக பார்க்கலாம். பிகாஸ் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி வந்ததுக்கு இட்ஸ் லைக் வர்த். அந்த ஸ்கிரீன்ல அவரை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாரும் எஸ்டிஆர் வந்து லாஸ்ட்ல கொன்னுட்டாங்க, ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருச்சு. அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. மூவியோட அதுதான் அவங்களோட மூவியோட ஸ்கிரிப்ட்னும் போது அது வி கான்ட் சேஞ்ச்ல. அது அப்படிதான் வச்சிருக்காங்க. ஓகே, எல்லாரும் சொன்னாங்க நாயகன் படத்தோட அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். இது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. we didn't expect because சிம்பு சாரோட இதுவுமே அண்ட் கமல் சாரோட காம்போமே we didn't expect. அவ்வளவுதான். ஓகே, சாங்ஸ் எல்லாம் வெளிய செமையா ட்ரெண்ட் ஆச்சு படம் ரிலீஸ் ஆக முன்னாடி. சோ இதுல எப்படி ட்ரெண்ட் ஆகும் தான், இப்போவும் ட்ரெண்ட் ஆகும். சாங்ஸ் கொஞ்சம் போகும் தான். பட் அண்ட் ஆல்சோ த்ரிஷாவோட ரோல் வாஸ் a குட் மூவ். எனக்கு தெரிஞ்ச ஒரு போல்ட் ரோல் தான் இது. இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் தான் த்ரிஷாவோட ரோலுமே. ஏன்னா த்ரிஷா வந்து ஐ திங்க் விடிவி மாதிரி அந்த மாதிரி ஒரு காம்போல தான் வருவாங்கன்னு நினைச்சோம் த்ரிஷா அண்ட் சிம்பு. பட் திஸ் வாஸ் லைக் வெரி குட் மூவ். ஓகே, கமல் சார் வந்து ப்ளே பாய் மாதிரி ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. சோ இதுல எப்படி இருந்துச்சு படத்துல ஃபுல்லா பார்க்கணும்? ஆல்ரெடி சொல்லியாச்சுல நாயகன் அவரு. ஸோ நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி இல்ல. ஸோ நல்லா இருந்துச்சு. எனக்கு இவனோட ஃபைட் சீன்ஸ் எப்படி மேம்? ப்ரோ ஃபைட் எனக்கு அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் பிடிக்காது. பட் ஆனால் ரொம்ப அதிகமாக வச்ச மாதிரி இருந்தது ஃபைட் சீன்ஸ். பட் ஓகே, படத்துல ஏதாவது லாக் இருந்துச்சா? லாக் இருந்துச்சு தான். மணிரத்னம் சாரோட படம் பார்த்து ஃபீல் இருந்துச்சா? இல்ல, ஃபுல் ஃபீல் ஆகல. ரொம்ப அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. ஓகே, 200 கொடுத்து படம் பார்க்கறது ஒர்த்தா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. 2 hours வந்து நீங்க வந்து ஃபன் பண்ணணும்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம உள்ள வாங்க. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தோம்னா ஆப்வியஸ்லி டிசப்பாயிண்ட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஒரு 2 hours வந்து மூவி ஃபன் பண்ணணும், யூ ஹேவ் டு என்ஜாய், யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர்னா தென் இட்ஸ் குட். இப்ப டீமே போய் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க, படம் நல்லா ரீச் ஆகணும்ன்ற பயங்கர. ஆப்வியஸ்லி அது லெஜெண்டரி மூவிஸ்ல எல்லாருமே இருக்காங்க, ஆல் லெஜெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. பட் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் பிகாஸ் சிம்பு கமல் சார் எல்லாம் த்ரிஷாவோட ரோல் இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. ஓகே, எல்லா ஆக்டர்ஸும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சிம்புக்கு கொஞ்சம் கம்மி. பட் ஓகே, as a சிம்பு ஃபேனா எனக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா போதும். ஸோ ஓகே. இப்போ படம் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அப்படி நல்ல குட் ஃபீலா இருக்கா உங்களுக்கு? எனக்கு குட் ஃபீல் தான் ப்ரோ. இத்தனை வருஷம் கழிச்சு சிம்பு ஸ்கிரீன்ல பார்க்கறதே எனக்கு ஒரு குட் ஃபீல் தான். ஒரு கம்பேக் கொடுத்து வந்திருக்காரு, அதுவே ஒரு பெரிய குட் ஃபீல் தான் எனக்கு. அவர் ஒரு வெயிட் லாஸ் பண்ணி அதெல்லாம் வந்ததெல்லாம் இட்ஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். அதனால அதுக்காக அந்த ஹார்ட் ஒர்க்காக பார்க்கலாம். எனக்கு ஆப்வியஸ்லி நான் சிம்பு ஃபேன்னால நான் 9 கொடுப்பேன். பிகாஸ் அந்த 1 கூட சிம்பு சாவடிச்சிட்டாங்கன்றதுக்காக அது ஒரு மன வருத்தம். பட் இல்லைன்னா 10 தான். சிம்பு சாருக்கும் கமல் சாரோட காம்போ எப்படி இருந்துச்சு? நைஸ் தான், நல்லா இருந்துச்சு. காம்போ வித்தியாசமா இருந்துச்சு, குட் இருந்துச்சு. ஓகே, லாஸ்டா சிம்பு சாரை வந்து கொண்டுறாங்க அப்படி நம்ம எல்லாம் சோ அது உங்களுக்கு எப்படி? அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இருந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட்ல இன்னும் நல்ல எண்டிங் இருந்துச்சு. ஓகே, சாங்ஸ் எல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. சோ ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் நல்லா போச்சு, அதுமே பாதி கட் பண்ணிட்டாங்க. படத்துல இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. சோ அது எப்படி? எல்லாருமே சிம்பு சாருக்காக தான் படத்துக்கு வந்தாங்க. ஆமா, மோஸ்ட்லி இங்க டி-ஷர்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே சிம்பு ஃபேன் தான். அது எனக்கு டிசப்பாயின்ட்மென்ட் தான் படம். கமல் சாருக்கும் சிம்பு சார் காம்போ எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்ல எப்படி பண்ணிருக்காங்க? ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சு வெளியே. சோ அந்த பாட்டே இல்லன்றாங்க, எப்படி? சாங்கே எடுத்துட்டாங்க. ஒரே ஏமாற்ற நிலையில உட்கார்ந்து இருந்தோம் உள்ள.